ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, சிக்கனை வச்சு ஒரு அருமையான ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பொழுதுமே சிக்கன் 65 அந்த மாதிரி தானே செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம கடையில் மட்டுமே சாப்பிட்ற ஒரு விஷயத்த நம்ம வீட்டில் செய்யும் போது இன்னும் ரொம்ப ரொம்ப அருமையாகவும் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நான் கொத்தமல்லியை அடிப்பகுதியை நான் இதில் சேர்த்துருக்கேன். அதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வரமல்லி இருக்கு இல்லையா, அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதோட 4 துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திப்பியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். பவுல் எடுத்துகிட்டு அதில் லெக் பீசஸாக போட்டுக்கிறேன். நான் ரொம்ப சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி வாங்கியிருக்கேன். அதை சேர்த்துட்டு அதோட நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் நம்ம பெப்பர் சேர்த்துக்கிறோம். பெப்பர் ஒரு ஸ்பூன் நல்லா தாராளமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதோட நம்ம ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அதை லைட்டாக ஒரு க்ரஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு க்ரஷ் மட்டும் கொடுத்துட்டு அதை இதோட சேர்த்துருக்கேன். இப்போதான் நல்ல ஒரு ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி தரும், அதனால தான் இப்படி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமேட்டு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். நான் உப்புக்கு பதிலாக சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் சேர்த்தா உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சோயா சாஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு இதை நல்லா இதோட மேக்னேட் பண்ணலாம். நல்லா கையை வச்சு ப்ரெஷர் பண்ணி இதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லா உள்ளே இறங்கும். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண விடலாம். ஓவர் நைட் ரெஸ்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். மினிமம் ஆஃப் ஒரு 2 மணி நேரமாவது அது ஊறணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு தட்டில் சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு இதை நல்லா இதோட மேக்னேட் பண்ணுறேன். நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இதை நல்லா ஒன்று சேர கலந்து விடுங்க. இதை கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை நல்லா ஒரு பெரட்டி விட்டுட்டு அது ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் நமக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்துருக்கேன். ஆனால் கார்ன்ஃப்ளவர் மாவு அதிகமாக சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன்னா அரிசி மாவு 1/2 ஸ்பூன் அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாவுக்கேற்ற உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பெப்பரும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா ஒன்று சேர கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கனை, அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்துட்டு ஒரு பீசஸாக இதில் போட்டுக்கலாம். நம்ம மாவுக்கு ஏற்ற மாதிரி பீசஸ் போடலாம். நான் மாவு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாவு அதிகமாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் போட்டு கூட இது பிளெண்ட் பண்ணலாம். நான் கம்மியான மாவு எடுத்துருக்கிறதுனால நான் ஒரே ஒரு 2 பீசஸ் மட்டும் போடுறேன். 2 பீசஸ் போட்டுட்டு இந்த டப்பா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஷேக் பண்ணலாம். இதை கைப்படாமல் நல்லா இதில் ஷேக் பண்ணலாம். அப்போ பண்ணும்போது இதில் இருக்கிற மாவெல்லாம் அதில் ஒன்று சேர கலந்துரும். ரொம்பவும் கலக்காது, நல்ல ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி மாவு நல்லா கலந்துட்டு இதை எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை என்ன பண்ணோன்னா நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கைப்படாமல் நல்லா இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கும். இது கையிலையும் எடுக்கலாம். கையில் எடுக்கும்போது கையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம்.
வச்சுட்டு இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தை மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும் இந்த வெங்காயத்துக்கு. அதே நேரத்தில் இந்த எண்ணெயில் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். அதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம கார்னிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதனால் பொரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்சுருந்தோம், அதை இதில் எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். நீங்கள் இதை டஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்காதீங்க. நம்ம பொரிக்க போகிறோம் அப்படின்ற போது மட்டும் அந்த மாவில் போட்டு 2 தடவை ஷேக் பண்ணிவிட்டு எடுத்து உடனே போட்டுருங்க. ரொம்ப நேரம் பண்ணிங்கன்னா அது அந்த மாவில் ஊறிடும். பாருங்க, இப்பயே நல்லா கிறிஸ்பியாக தெரியுதா? நல்லா அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க சிக்கன் நல்லா வேகும். நீங்கள் வெளியில் மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் மட்டும் சீக்கிரம் ப்ரௌன் ஆயிடும், உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ சீக்கிரம் வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா இந்த மாதிரி பொரிச்சு நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுங்க. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடையில் வாங்குற அப்படியே டேஸ்ட் இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.